ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை. நம்ம வந்து பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு கழுவி எலும்பி எடுத்துட்டேன். இது வந்து 1.5 கப் எடுத்துருக்கேன். 1.5 கப் வந்து வாட்டர் சேர்த்துருக்கேன். மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா பாசிப்பருப்பு வெந்துட்டு நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கீ விட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காவை கட் பண்ணி நம்ம வந்து கீயில் வந்து வறுத்தெடுத்து சேர்த்துடலாம். இல்லை நீங்கள் துருவி கூட போடலாம். தேங்காவை சேர்த்துட்டு இந்த தேங்காவும் சேர்த்துக்கலாம். கீயோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாழைக்காய் பொடிமா செஞ்சுக்கலாம். அப்புறம் மோர் குழம்பு, அதுக்கப்புறமா வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம். பொடி மாஸ்க்கு வந்து வாழைக்காவை வேக வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் பொடி மாஸ்க்கு ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிருங்க. தேங்காவை சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து வடை போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டவ்வில் மெது வடையை போட்டு எடுத்துடலாம். எல்லாம் சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இலையில் பரிமாறியாச்சு. ரைஸு, இலைக்கு பருப்பு, மோர் குழம்பு, பாயசம், வடை, பச்சடி, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொடி மாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிஸ்னஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பரிமாறியாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து படைக்கலாம்.